விசுவாசத்தினாலே நிற்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்க துவங்கி அந்த விசுவாசத்தை இன்று வரை காத்து கொண்டிருக்கிறவர்கள் என்று அர்த்தம். இப்ப நம்மளெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா நாமளே சொல்லலாம், ஒருவரை பார்த்து சொல்லலாம், நீங்களாம் நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள் அல்லது விசுவாசிகள் என்று சொல்லலாம். அதான் இன்றைக்கு செய்தி அந்த விசுவாசத்திலே நிற்கிறவர்களை குறித்தும், அந்த விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், எச்சரிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம வாசிக்கிறதான அந்த வசனத்தினுடைய கருத்தாக அல்லது எச்சரிப்பாக அது காணப்படுகிறது. அதுபடினாலே சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்க துவங்கி அந்த விசுவாசத்தை இன்று வரை காத்து கொண்டு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். நீங்க எப்போ ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன கேட்டா எனக்கு தெரியும், நான் சத்தியத்தை என்றைக்கு தெளிவாக அறிந்தேன், அல்லது இப்ப நம்ம பார்த்தோமே அதன் அடிப்படையில எப்பொழுது சத்தியத்தை அறிந்தேன் என்று எனக்கு தெரியும். அது போல உங்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எப்பொழுது சத்தியத்தை அறிந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சத்தியத்தில் இன்றைக்கும் நீங்க நிலைத்திருக்கிறீர்களா? வேதத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த ஒரு நாள் உண்டு அல்லவா? அப்ப அந்த நாளிலிருந்து அந்த சத்தியத்திலே நீங்கள் தெளிவாய் இருக்கிறீர்களா, அல்லது அதுல ஒரு குழப்பத்தோடு கூட ஒரு சந்தேகத்தோடு கூட காணப்படுகிறீர்களா என்பது கேள்வியாய் இருக்கிறது. அப்ப விசுவாசிக்க துவங்கின நாள் முதல் இன்று வரை அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் என்பதனுடைய அர்த்தம். அடுத்ததாக தங்கள் விசுவாசத்திற்கு காரணமான தெய்வத்தை தங்கள் வாழ்வின் இலக்காக கொண்டு, ஒரு கோலா இலக்காக கொண்டு அவரை தொடருகிறவர்கள் என்று அர்த்தம். விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் சொன்னா யார்? நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினது. இப்படி கூட நீங்க சொல்லலாம். இப்பதானே ஒரு வசனத்தை வாசித்தீங்க, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் சொன்னீங்க. அப்ப தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக விசுவாசத்தை துவக்கினது என்று நீங்கள் சொல்லலாம், தவறல்ல. இன் அதர் வேர்ட்ஸ், வேறு விதமாக அதை சொல்லுகிறதான காரியம். அப்ப அந்த வேத வசனம்னா யாரு? அந்த வேத வசனம் யாரை குறிக்கிறது? இந்த வேத வசனம் யாருடைய வித்து என்று சொல்லுகிறது? சீட் அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா? அழிவில்லாத தேவ வசனம். சிந்தித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தான் வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்றும், இது அவருடைய சீட் என்றும் சொல்லுகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை என்று சொல்லுகிறது.